வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம பல வருஷ கனவு வந்து நினைவாயிடுச்சு. இன்னைக்கு வந்து நம்ம தனுஷ்கோடி வந்திருக்கோம். கோவிலுக்கு வந்து அப்புறமா தான் போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு வந்து பே ஆஃப் பெங்காலும், லெஃப்ட் சைடு வந்து இந்தியன் ஓஷன் தாங்க. ரெண்டு சங்கமிக்கும் இடம் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். ரொம்ப பார்த்து வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம்லாம் வந்து ரொம்ப அலைகள் வந்து அதிகமாக வீசிக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் வந்து ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். தினேஷ் வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே அமைதியாக கொஞ்சம் கூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூல் பண்ணி பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரவினாமா இவன் வந்து நம்ம அக்காவுடைய பொண்ணு. நம்ம வந்து 10 வருஷம் முன்னாடி வந்து ஃப்ரெண்ட் ஆனோம். இவங்க அவங்க பொண்ணு தான் இவன். அப்போ சின்னதாக இருந்துச்சு, இப்போ பெருசாயிட்டா. இவங்க 2 பேரும் ஒரே ஏஜ் தான். அப்போ சின்னதாக குழந்தை தூக்கிட்டு வந்திருந்தேன். இப்போ 2 பேருமே என் பக்கத்தில் வளர்ந்து நிற்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. வா யோகி மணிவா. யோகித் வந்து அப்போ நாங்கள் இங்கே ராமேஸ்வரம் வரும்போது வந்து யோகித் கிடையாது. இப்போ வந்து வந்திருக்கோம். யோகித்து இவ்வளோ பெரிய பையன் ஆகிட்டான். இவ்வளோ நாள் கழிச்சு தான் நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், மணல இல்ல கல்லடா இந்த ராமநேதியர் மரத்துல சாமி. நான் சொல்றேன் இந்த கதையை. சொல்ல என்ன சார்? ஹனுமான் வந்து ஹனுமான் வந்து இப்போ ஒரு கல்ல இங்க புத்து கட்டுறதுக்காக கல்ல இப்படி கட்டுறாங்க. இப்படி கட்டுறாங்கடா. அப்படிதான் கல்ல ராமநேதி அங்க கடல் தூக்கி போட்டாங்க. அது மிதக்க ஆரம்பிச்சிச்சு. மேடி போகக்கூடாது. திருப்பிடா ரகேத். அசா முன்னாடி வா, முன்னாடி வா. யோகி செம்மையாக தான் தொலைச்சிக்கோ. தண்ணி தொலைச்சிங்க, தொலைச்சிக்கோ. ஒன்றும் இல்லை அப்படி இல்லைடா. பேண்ட் மேலே எடுத்துக்கோ சார். எகீத் நெஞ்சிட்டியா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தனுஷ்கோடியில் வந்து இந்த கல் வந்து மிதக்கும் கல் வந்து மக்கள் பார்வைக்காக வச்சுருந்தாங்க. நம்ம கை சும்மா இருக்குமா அப்படியே வந்து முக்கி விட்டேன். நான் மேலே வருதானா அது கண்டிப்பாக வந்துச்சு. அதே மாதிரி நான் சொன்னேன், எப்பா நான் தூக்குறேன் பாரு, நான் ஒரு வீரமங்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் அப்படியே தூக்கிட்டேன். யோகி தினேஷா வந்து சின்ன பசங்க வந்து தூக்க முடியல. சரி எல்லாருமே வந்து டூரிஸ்ட் வந்தவங்க எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி தூக்கிட்டு இருந்தாங்க. நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம நின்று இந்த ரைட் சைட் பார்த்திங்கன்னா கடல் வந்து அவ்வளோ வந்து ஆக்ரோஷமாக வந்து வந்து ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பக்கம்லாம் பார்த்துட்டு இந்த சைடு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்படியே வந்து லெஃப்ட் சைடு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இது வந்து ரொம்ப அதாவது வந்து ரொம்ப இதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அலை பொங்குறது வந்து அவ்வளோ ஹார்ஷாக வந்துச்சுங்க. கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. சரி வாங்கடா நம்ம அந்த சைடு போயிடலாம். ரெண்டுமே வந்து அந்த ஜாயின் ஆகுது பார்த்திங்களா, அந்த சைடு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு தாங்க. இந்த பக்கம் வந்து லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதெல்லாம் நீங்களும் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து நம்ம கடலில் வந்து போனோமே வந்து என்ஜாய் பண்ணி தாங்க ஜாலியாக இருப்போம். அதனால் நாங்களும் என்ஜாய் பண்ணோம். முதல்லாம் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி தாரில் வந்து தார் சாலை வந்து அமைக்காமல் தான் இருந்தாங்க. இங்கேவே வந்து இந்த சிக்னல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இங்கேவே நிறுத்திடுவாங்க. இது ஃபுல்லாக வந்து மணல் தாங்க போட்டிருப்பாங்க. நாங்கள் வரத்தில் பார்த்தீங்கன்னா ஆடு தானாக யாருமே ஆளே இல்லைங்க, அது தானாக பாட்டில் மேய்ஞ்சிட்டு போயிட்டே இருக்குங்க. என்ன ஒரு ஆச்சரியம். சரி இவங்களை வந்து அப்படியே ஆட்டோவில் வந்து அந்த ரோட்லலாம் அப்படியே பச்சை பசேல்னு அந்த நேச்சர் வந்து நல்லா இருந்துச்சு. அப்படியே இவங்களையும் கொஞ்சம் ஒரு கிளிப்ஸ் எடுத்தோம். அந்த பாப்பா என்ன பண்ணிச்சுன்னா டக்குன்னு வந்து தலையை வந்து கீழே போட்டுச்சு. வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொன்னோன்னே என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்கள் இது வந்து நம்ம தனுஷ்கோடிலேருந்து வர வழியிலே வந்து நம்புநாயகி அம்மன் சொல்லிட்டு இது வந்து ஒரு கோவில் இருக்குது. அதையும் அப்படியே போயிட்டு விசிட் பண்ணோம். அங்கே வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து சாமிக்கு நேர்த்திக்கடனா கல்யாணம் ஆகாதவங்க, அதுக்கப்புறம் குழந்தை இல்லாதவங்களாம் வந்து நேர்த்திக்கடனா வந்து மஞ்சள் அரைப்பாங்களாம். அவங்களே அம்மி வந்து அங்கேயே கோவிலுக்கு வெளியே வச்சுருக்காங்க. அது அவ்வளோ அழகாக பண்ணிடுறாங்க. பார்த்துட்டு வந்துட்டாங்க நாங்களும். மீனே இல்லை.
மொத்த மாதிரி ஒரே இடத்துல போடுங்க. அப்படி போடுங்க. வஞ்சி பாரு எவ்வளோ எத்தனை மீன் வச்சு பாருங்க. எத்தனை வச்சுக்கிட்டா அது மீன் சாப்பிட்றது. நீ போட்டியே అది మీన్ తూకి పెడతా మత తీపు పైన ఉండు. చలో தனுஷ்கோடியிலேருந்து ராமர் பாதம் போனால் அங்கே போனால் சரியான மழைங்க. யோகித்துக்கு அப்படியே கொஞ்சம் குட்டி குட்டி கதைகள்லாம் சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டேங்க. அவன் எப்படிலாம் வந்து ராமர் வந்து சீதா தேவி வந்து இங்கேருந்து பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவன் கதையை கேட்டான். சரியான மழைங்க. அப்படியே பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்களா. அங்கே போயிட்டு நம்ம சூப்பராக ஆனால் நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து நல்ல இடம். ஃபேமிலியோடு போகிறதுக்கு டூர் போகிறதுக்கு இது நல்ல இடம். நீங்களும் பார்த்து ரெயின் அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ராமர் பாலத்துலேருந்து பார்த்தாவே வந்து இந்த தூர்தர்ஷன் புதிகை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது வந்து டவர் தெரியும். ஆனால் மழையில் தெரியவே தெரியல பாருங்கள். மழையில் ஒரு வழியாக ராமர் பாதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம பெரிய கோயிலுக்கு வந்துடணும் இல்லைங்களா, நம்ம தீர்த்தம் குளிக்கணும். அதனால் வந்து எல்லோரும் அங்கேருந்து வந்து பெரிய கோயிலுக்கு வந்தாச்சு. நம்ம ராமேஸ்வரத்துக்கு மெயின் இடத்துக்கு அங்கேயும் ஒரு ஹாயை சொல்லிவிட்டு அப்படியே தீர்த்தம் குளிக்கலாம்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தீர்த்தம் குளிக்கிறதுக்கு அந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா சேஞ்ச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அக்னி தீர்த்தம் தாங்க. அக்னி தீர்த்தம் இல்லாமையா, அதனால் கடலில் வந்து ஒரு குளியலை போட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஒவ்வொரு தீர்த்தமாக சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நம்ம 22 கடைசியாக கோடி தீர்த்தம் வரைக்கும் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து தீர்த்தம் குளிச்சாங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொன்றா நான் அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஒவ்வொரு தீர்த்தத்துக்கு வந்து ஒவ்வொரு மகிமா இருக்குது. நம்ம வந்து ராமர் வந்து பூஜை பண்ணுறதுக்காக வந்து வில்ல ஊண்டியிருப்பார். ஏன்னா கடற்கரை இல்லைங்களா, உப்பு இல்லாமல் வந்து நல்ல தண்ணியாகவே வந்திருக்கும். வில்லுண்டி தீர்த்தம்னே தனியாக கூட ஒன்று இருக்குங்க. அது வந்து அந்த வழியிலே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 21 கிணறு கடைசியாக கோடி தீர்த்தம்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அந்த 21 கிணத்துலேயே வந்து நாங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி நல்லா குளிச்சோங்க. நாங்கள் போங்க போங்க போங்க. அவர் முகம் காமிக்க மாட்டேன் சார். அதுதான் துண்டு வேணாமா? என்டைய ராமேஸ்வரமே ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாமி பார்க்குறதுக்காக வந்து சாமி தரிசனம் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. நீங்களும் கோபுரம், அதாவது 4 வழி இப்போ பண்ணிட்டாங்களா, கோபுரம் பார்த்து சூப்பராக நாங்களும் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ ராமேஸ்வரம் லாக் வந்து கண்டிப்பாக இதோட உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு புதிய வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.